ஃபேன் பாய்ஸ்லாம் இருப்பாங்க. எங்க இருக்கீங்க சொல்லுங்க, உங்க வீடு எங்க இருக்கு சொல்லுங்க, நான் வரந்து பார்க்கணும். ரயில்வே ஹாஸ்பிட்டல்ல நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்த டைம்ல இருந்து அவங்க வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க சடனா வந்து நீங்க பாட்னி நீ கமிட்டடா சிங்கிளா ஒரு பெரிய பேராகிராஃப் நேத்து நான் இன்னமும் சும்மா போர் அடிச்சது கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு உட்காந்து எல்லா மெசேஜஸையும் பார்த்துட்டு இருந்தேன். ரெக்வஸ்ட்ல வர எல்லா மெசேஜையும் பார்த்துருந்தேன். அப்போ ஒரு புதுசா ஒரு அக்கௌண்ட் ஆரம்பிச்சு, இந்த அக்கௌண்ட்ல பேசல, புதுசா ஒரு அக்கௌண்ட் ஆரம்பிச்சு நான் தான் இது எனக்கு வந்து இந்த மாதிரி நான் சிங்கிளா நீங்க கமிட்டடா எனக்கு வந்து உங்களுக்காக ரொம்ப வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எப்படி ரிப்ளை பண்ணுவீங்க நீங்க? இல்ல சும்மா இதெல்லாம் இல்ல கவுண்டரா அடிப்பீங்களா இப்ப நார்மலா பேசும்போது? ஆமா ரொம்ப டீசென்ட்டா சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ ஒருத்தங்களுக்கு சும்மா கேக்குறாங்களோ இல்ல ஒரிஜினலா கேக்குறாங்களோ அப்ப அவங்க ஒரு ஃபீலிங்ஸோட சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அந்த டைம் எடுத்து அந்த ஒரு பேராகிராஃப நமக்காக அனுப்பியிருக்காங்கன்னா அதுவுமே நம்ம யார் ப்ரப்போஸ் பண்ணாலும் அவங்க வந்து ரெஸ்பெக்ட்டா அவங்க வந்து பதில் சொல்லுவாங்க. நோ சொல்லிடுவாங்க, ஆனா ரெஸ்பெக்ட்டா சொல்லணும். ரெஸ்பெக்ட் அந்த மாதிரி. கடைசியில எப்படி அவருக்கு வந்து முற்றுப்புள்ளி வச்சீங்க? I'm not interested. டாட் அவருக்கு சுக்குனூரா போயிட்டு இருக்கோம் ஹார்ட். அப்படி ஒரே ஒரு மெசேஜ் தான், டோட்டல் இதுவும் க்ளோஸ். அதுக்கப்புறம் பிளாக். சரி, இந்த ஃபேண்டசி ப்ரப்போசல்லாம் இருக்கு பாத்தீங்களா? இப்படி வந்து எல்லாரும் ரெமோ சொல்லுவாங்க, நம்ம அது யூஸ்வலா சொல்ல வேணாம்னு வேற தான் யோசிச்சேன். பட் எனக்கு மைண்ட்ல எதுவும் வரல அப்படின்றதுனால ஃபேண்டசியான எதனா ஒரு ப்ரப்போசல் இப்படி பண்ணா எனக்கு பிடிக்கும். கவிதை ஒண்ணு சொன்னீங்க நீங்க, கவிதையை தாண்டி இப்பெல்லாம் பண்ணா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு விஷயம் இருக்கும்ல உங்களுக்கு ப்ரப்போசல்ல, அது மாதிரி இருக்கா? எனக்கு வந்திருக்கான்னு கேக்குறீங்களா இல்ல வந்தா இருக்கா? அந்த மாதிரி விஷயம் இருக்கு, வந்தாலும் சொல்லுங்க, ரெண்டுமே எனக்கு ஆன்சர் பண்ணுங்க. வந்திருக்கா ஆல்ரெடி ரெண்டு சொல்லிட்டீங்க நீங்க. எனக்கு வந்து இனிமே இந்த மாதிரி ஒரு ஃபேண்டசியான ப்ரப்போசல் வரணும்னு ஒரு ஆசை. வரணும்னு ஆசைனா வந்து எனக்கு வந்து இல்லங்க சும்மா பேசிக்கிட்டு இல்ல ஒரு மாதிரி எனக்கு இந்த ஒரு மாதிரி ஒரு நைட் டைம்ல ஒரு பீச்ல இதெல்லாம் இது பண்ணி அப்போ வந்து ஒரு மாதிரி லைட்ஸ் இந்த மாதிரிலாம் இருந்து கொஞ்சம் டெக்கரேட்டிவா ஒரு கொஞ்சம் ரொமான்டிக்கா அப்படி வந்து ப்ரப்போஸ் பண்ணா பிடிக்கும். அதுக்கு மேல தெரியாது. அது அவங்க அதாவது அந்த இடத்துல நீங்க உங்களுக்கு அந்த பர்சனை பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஆப்போசிட்ல இருக்க பர்சன் பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க, அவங்க சும்மா வந்து நின்று எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னு சொன்னாலே அது வந்து ஒரு மாதிரி தம்தன மொமெண்ட் தான். ஸோ அந்த பர்சனை பிடிக்கலன்னா அவங்க என்னதான் போட்டு இப்போ பெருசா டான்ஸ் ஆடி இது பண்ணி அது பண்ணா கூட வந்து not interested, please, thank you, நன்றி வணக்கம்னு சொல்லிட்டு வந்துருவாங்க. அப்படி சரி, ஓகே. சோ டிராமாட்டிக்கான ஒரு நைட் டைம்ல வித் நானே ரொம்ப டிராமாட்டிக்கான பொண்ணு. அது ஓகேங்க, மைனஸ் பிளஸ் பிளஸ். ஆமா அப்படிதான். சோ இருக்கிற யாரா இருந்தாலும் வந்து செம்மையா டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணி கிட்டார் வச்சுட்டு சரியா மாதிரி பாட்டு பாடினா வந்து பாட்டு பாடினாலும் மயங்கிடுவேன் நான். எனக்கு பாட்டு பாடுற பசங்க பிடிக்கும். அப்படிங்களா?